வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற என் உள்ளத்திலே உடைய அன்பின் வார்த்தைகளுக்கு நிரம்பியரும் ரட்சா. பற்பல மொழிகளை பேசும் பற்பல நாட்டினரை உடைய விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, எங்களை விட சத்தியத்தை கொண்டு பரிசுத்தமாக்கிறலும் உடைய வசனமே சத்தியம் கர்த்தாவே. வார்த்தையானவரை நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவரை நீங்க ஆளுகை செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். ரட்சகராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனான பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் இந்த வேளையிலே ஸ்தோத்திரங்களை தெரிவிக்கிறேன். பைசாசியோ நிகழ்ச்சியின் மூலமாய் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்க முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 71:23. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும். இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். தாவீது ராஜாவுடைய வல்லமையான ஒரு ஜெபமாக, தாவீது ராஜாவுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதான ஒரு சங்கீதமாக, அந்த வார்த்தைகளாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரத்தை பாடலாக நாம் இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் சொல்கிறார், நான் பாடும்போது என் உதிர்களும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும். உண்மையாகவே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து பாடும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிக்கு நாம் பாடும் பொழுது, உண்மையாகவே நம்முடைய இந்த இடத்துல ஆண்டவருக்கு மீட்டுக்கொண்டதான ஆத்துமா கெம்பீரித்து மகிழும். இன்றைக்கு ஒருவேளை அநேகர் மகிழ்ச்சி இல்லாதபடி காணப்படலாம். ஆனால் கர்த்தரை துதித்து பாடும் பொழுது, ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாடும் பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, கர்த்தரை புகழும் போது கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதி சொல்லி வருவார்கள், ஆண்டவரை ஸ்தோத்திரித்து கொண்டு வருவார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாளில கூட ஆண்டவர் எதற்காக நாம் கர்த்தரை பாட வேண்டும்? ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தபடினாலே, சங்கீதம் 13 சங்கீதம் 6 வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிற எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு சுகத்தோடு கூட, வெள்ளனோடு கூட, ஜீவனோடு கூட நம்மை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து காத்து வந்திருக்கிறாரே. ஆகவே நம் கர்த்தரை நாம் பாட வேண்டும், ஆண்டவரை துதித்து பாட வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவருடைய வல்லமையை பாட வேண்டும் என்று சொல்லி 21 சங்கீதம் 13 வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமையினாலே வானங்களையும் பூமியும் கர்த்தர் படைத்தார். இன்று வரைக்கும் அரசாண்டு கொண்டிருக்கிறார், ஆளுகை செய்கிறார். அவர் சர்வ லோகத்தின் நியாயாதிபதியாக இன்றைக்கும் நீதி செய்து வருகிறார். கர்த்தாதி கர்த்தராய் ராஜாதி ராஜாவாய் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை பாட வேண்டும். அவர் பெரியவர், அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 66 அதிகாரத்தில் 1 வசனத்தில் பார்க்கிறோம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே வானத்து சிங்காசனம் பூமியை பாதப்படி அவர் எவ்வளவு பெரிய கர்த்தர் அவர். ஆகவே இந்த நாளிலும் கூட அவருடைய வல்லமையை நாம் பாட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபைகளை 89 சங்கீதம் 1 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கிருபைகளை பாட வேண்டும். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் இன்றைக்கு கர்த்தர் நம்மை வைத்திருப்பது, இன்றைக்கு நம்மை பாதுகாப்பது கர்த்தருடைய கிருபை. நாம் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையினாலே நாம் நிர்மூலமாகாதபடிக்கு நம் உலகத்திலே எத்தனையோ விதமான ஆபத்துகள், பல நாடுகளுக்கிடையே எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒரு பயத்தோடு கூட அச்சத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாம் இந்த நாட்களில் கூட ஒரு சமாதானமாக இந்த நாளில் சுகமாக தங்கியிருக்கத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் தந்தபடினாலே கர்த்தரை நாம் பாட வேண்டும். ஆகவே பாடும் பொழுது என் உதடுகளும் என் மீட்டுக்கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும் என்று சங்கீதக்காரன் கூறுவது போல, நாம் கூட கர்த்தரை பாடி நம்முடைய உதடுகளும் அவர் மீட்டுக்கொண்ட ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழத்தக்கதான ஒரு மகிழ்ச்சியை பெற்று ஆசீர்வாதமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் பாடும்படிக்கு, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை பாடும்படிக்கு, உம்முடைய கிருபையை பாடும்படிக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய். ஆண்டவரே, புதிய பாடல்களை எங்களுக்கு தந்து உடைய கிருபையினால் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னுடைய உள்ளமெல்லாம் மகிழத்தக்கதாய், உதிர்களெல்லாம் மகிழத்தக்கதாய், என் மீட்டுக்கொண்ட ஆத்மா கெம்பீரித்து மகிழத்தக்கதான ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் தாங்கப்பா. தாழ்த்தி ஒப்படுகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் உமக்கு எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.